வியூவர்ஸ், இப்போ நான் வந்து கிச்சன் கிளீனிங் தான் போட போகிறேன் வீடியோ. எங்கள் கிச்சன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். வந்து ரிலேஷன்லாம் வந்துட்டு போன பிறகு நம்மளோட கிச்சன் வந்து எப்போயுமே இப்படி தான் இருக்கும். உடனே நம்மளால் நீட் பண்ண முடியாது, கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் க்ளீன் பண்ணுவோமேன்ட்டு அப்படியே விட்டுருவோம். காலையில் எழுந்துச்சி வந்து பார்த்தா என்னுடைய கிச்சன் இப்படி இருக்குது. இனிமேல் இது எப்படி சிம்பிள் மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுன்றத நான் வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை வந்து நல்லா பெருக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோரை நல்லா பெருக்கிக்கிடணும். ஃப்ளோரை பெருக்கும் போதே நம்மளுக்கு பாதி க்ளீன் ஆகிடும் கிச்சன். ஃப்ளோரை நான் நல்லா பெருக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பெருக்கி எடுத்துக்கும்போது கிச்சன் வந்து ஓரளவு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா கவுண்டர் டாப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு பாதி நீட் ஆகிடும் கிச்சன். இந்த இதெல்லாம் கரெக்டாக அந்த நெட்டில் வைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு கிச்சன் க்ளீன் ஆகிடும். கவுண்டர் டாப்பை கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் இந்த ஜிங்கில் போட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுறேன். சிம்பிளாக நான் வந்து கவுண்டர் டாப்பையும் அந்த குட்டி ஷெல்ஃபையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தை வெளியில் போட்டு கழுவினா ஃப்ரீயாக இருக்கும், அதனால் வெளியில் போட்டு கழுவலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே கவுண்டர் டாப்பை கழுவிட்டேன்னா கிச்சன் மேடை நீட் ஆகிடும். எங்கள் வீட்டில் கறி துணி மட்டும்தான் ஸ்பெஷலாக ரொம்ப அழுக்காயிடும். மற்றதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கறி துணி மட்டும் ரொம்ப அழுக்காயிடும். இதை எப்படி நல்லா பளிச்சு நாக்கிறதுன்றது ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் பாத்திரத்தை கழுவிட்டேன்னா ஓரளவு என்னுடைய கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். இதை பாருங்கள், குட்டி பக்கெட், எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்கெட் இது. ரொம்ப அழகாக இருக்குது. குழம்புலாம் செய்து இதில் ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, க்யூட்டாக. அப்புறமா வந்து இப்போ நான் வந்து பாத்திரத்தை முதல் வேலை பாத்திரத்தை கழுவுற வேலை தான். இப்போ ஓரளவு என்னுடைய கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்தது இரும்பு கடாய். கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சா? எல்லாம் பாத்திரம்லாம் கழுவியாச்சு. மாபும் போட்டேன் கிச்சனில். ஆஃப்டர் cleaning my kitchen,